அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2026 புத்தாண்டானது குருவோட சாரத்தில் குரு உச்சமடைகிறப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்குது. மேலும் இந்த ஆண்டு அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் திசை, தைரியம், விரிவாக்கம் இந்த 3 வார்த்தைகளுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இயல்பாகவே பெரிய கனவு பார்க்குறவங்க, சின்ன விஷயத்தை கூட சிக்கிக்க மாட்டீங்க. சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க நீங்கள். ஆனால் 2026 உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கும். அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கான இந்த ஆண்டுக்கான ஆண்டு பலனாக அமையும். நீங்கள் ஓடிட்டுருக்கிற திசை உங்கள் இலக்குக்கே போகுதா அல்லது அதுக்கு எதிர்மாறாக போகுதா? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் இந்த ஆண்டுக்கான பலன். 2026 குரு, சனி, ராகு இந்த 3 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்த என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். குரு கிரகமானது வளர்ச்சி, அறிவு, வழிகாட்டுதல் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும். சனி ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ராகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசையையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களுக்கும் காரணமாக அமையும். இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். ஆனால் ஒழுக்கம் இல்லைன்னா அதே வாய்ப்பு உங்களுக்கு சுமையாக வாடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது. இந்த 2026க்கான பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை 4 காலகட்டமாக பிரிச்சிருக்கிறோம். இதில் முதல் காலகட்டமாக ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய 3 மாதங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டின் ஆரம்பத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபியூஷன், அதாவது நம்ம எந்த திசையில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும். இதை தொடங்கலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா, இந்த கோர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை படித்தா பயன்படுமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வந்து போகும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் நிறையா வரும். ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடியது 3 மாதங்கள், ஏப்ரல் டு ஜூன். இந்த 3 மாதங்களும் உங்களுக்கு ஒரு ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சீராக செயல்படுறதுக்கான வழியை காட்டும். நீங்கள் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கை செய்யலாம். டைம் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த 3ஐயும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்றுக் கொடுக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வழிக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு உயர்கல்விக்கான முடிவு எடுக்கிறது, வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் தேடி வர்றது, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது ஜூலையிலிருந்து செப்டம்பர் மாதங்கள் வரையில் இருக்கக்கூடிய 3 மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த 3 மாதங்களும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடி போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றது, உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 5 வருஷத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் வளர்ச்சிக்கான பாதையை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்தது கடைசி ஆண்டினுடைய இறுதி காலம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் அப்படின்னு நினச்சது, சுதந்திரம் அப்படின்னு நினச்சது டிசிப்ளின் இல்லாமல் போனது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து உங்களுடைய பங்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு திருமணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறது, ப்ராப்பர்ட்டி பிளான் பண்ணுறது, நீண்ட கால டிசிஷன் திட்டமிடுதல் போன்றவையெல்லாம் வந்து சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கல்வி, ட்ரைனிங், ஐடி, டேட்டா ஸ்ட்ரக்சர், ட்ராவல் அண்ட் லாஜிஸ்டிக், பப்ளிஷிங் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஆண்டாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல சிறப்பான காலகட்டமாக தெரிய வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குயிக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கான குடும்பம் மற்றும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமானவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஈகோ கிளாஸஸ், ஈகோனால் சண்டை வர்றது நடக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தினுடைய முடிவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேர்த்துக்கு இடையில் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க. சரியான கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் லிவர் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். வெயிட்டு, உங்களுடைய உடல் எடையில் வந்து ஏற்ற இறக்கமாக மாற்றங்கள் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதுக்கு அடுத்தது அதிகப்படியான ட்ராவல் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு ஃபெட்டிக் நீங்கள் உணர முடியும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறையில் ஒரு ஒழுக்கத்தையும், தினசரி எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிறது, அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்காமல் இருக்கிறது, இந்த 3 பழக்கத்தையும் நீங்கள் சரியாக பின்பற்றினீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேன்மை அடையும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு சிறப்பான வழியில் நல்ல முறையில் அமைச்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கான பரிகாரம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்கிறது, மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறது, மஞ்சள் தானம் செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கடைசியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த 2026 வந்து உங்களை கட்டுப்படுத்தி சிக்கலில் வைக்கிறதுக்கு வர ஆண்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு சரியான திசையை காட்டுறதுக்கான ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க கனவு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த கனவை அடைய ஒழுக்கம்தான் ரகசியம் அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு புரிய வரும். இந்த ஆண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.